இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களால தான் யுவன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ராதா? நான் என்ன பண்ண? இன்ஃபேக்ட் நான் மானசோட உயிரை தான் காப்பாத்தினேன். நீங்க காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. உங்களால தானே இன்னைக்கு மானசோட உயிர் ஆபத்துல மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு உங்களால தான் தேவையில்லாம நானும் இவனும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு மிஸ்டர் மோகன். ஒரு நிமிஷம் என் மனசு நான் இழந்துட்டேனோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. I'm sorry ராதா. நான் இது நீங்க ப்ளீஸ் வாய் மூடுங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. பாத்தியா மனஸ், இதுதான் உன் அங்கிள் எம்மோட உண்மையான முகம். இவர் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு இவரால தான் உன்னோட அப்பா அம்மா தேவையில்லாம ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு உன்னோட உயிர் போற நிலைமைக்கு காரணமானவரே இவர்தான். இவர் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, மத்தபடி செயல்ல எதுவும் இருக்காது. இவருக்கு விஷயத்தை கெடுக்கதான் தெரியும், அது சரி பண்ண தெரியாது. இவர் கண்கள்ல ஒரு துளி கூட வெக்கமே இல்ல. மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்ல. கோபமும் பெருமையும் இவரோட கண்ணை மறைச்சிடும். மானஸ், வா வா பேபி. பாத்து யுவன், நீயும் உள்ள போ. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. உட்காருங்க. எனக்கு ஒன்னும் ஆகல. நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து எப்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சீங்க? ஒருத்தரை அழிக்கிறத பத்தி எப்ப யோசிக்க ஆரம்பிச்சீங்க? எனக்கு தெரிஞ்ச மோகன் மத்தவங்க கஷ்டத்தை அவர் குறைக்க தான் முயற்சி பண்ணுவாரு. அவங்க ப்ராப்ளம்ஸ தன்னோட ப்ராப்ளம்ஸா நினைச்சு அதை அவர் சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவாரு. நீங்க எப்ப இப்படி மாறினீங்க? நீங்க பழைய மாதிரியே இல்ல. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு உங்க வலி, வேதனை, உங்க கோபம் புரியுது. உங்களோட எல்லா ஃபீலிங்ஸையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். உங்களோட காதல் உங்களை குருடனாக்குது. நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற வெறுப்பால நீங்க உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க. அப்புறம் மானஸ், அவன் சின்ன குழந்தை, உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். எப்ப பார்த்தாலும் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், அங்கிள். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திட்டீங்க. இன்னைக்கு மானஸ்க்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா உங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. உங்களுக்கும் ராதாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம். பாவம், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் கூட இருந்திருக்கேன். ஷாலினியும் குஷியும் நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. You know how to handle kids. அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் நடந்தது? ஏன்னா நீங்க இப்போ மோகனாவே இல்ல. உங்களோட கோபம், உங்களோட வெறுப்பு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா நீங்க அந்த குழந்தைய பத்தி கூட யோசிக்கல மோகன். என் சாக்ஸ் எங்க போச்சு? ஓ, குஷி மேடம் வந்திருக்காங்க. எல்லாரும் விஷயம் அடிங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாவது வேலை இருக்கா?
நீங்க டென்ஷன் ஆகுறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அங்கிள். பாத்தீங்கல்ல, அவங்க 2 பேரை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ராதா மோகன் ஒன்னா சேர்ந்துருவாங்க. நீங்க எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் ட்ரை பண்ணாலும், இன்ஃபேக்ட் உங்க தலையில அடிச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. அதனால அவங்க லைஃப்ல இருந்து நீங்க விலகி போறது தான் நல்லது. அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்புறம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களோட இந்த கேவலமான கேம் இருக்குல்ல, அதை எல்லாரும் முன்னாடியும் காட்டுவேன். சோ ப்ளீஸ் நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் இப்பவே நிறுத்திடுங்க. இப்ப என்கிட்ட லொட 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 பேசிட்டே இருந்தால, அப்படியே இங்க உன் சைஸுக்கு ஒரு குழிய தோண்டி அப்படியே இங்க ஆழமா புதைச்சிருவேன். நான் இங்க மேல பொறுமையா மண்ணை தூவிக்கிட்டு இருப்பேன், நீ உள்ள இருந்து பட 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 படன்னு துடிச்சுக்கிட்டு இருப்ப. கண்ட்ரோல் இவன் அங்கிள், கண்ட்ரோல். அப்படியேமா ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் வீட்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். 5 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்கு வரலனா இங்க வந்துருங்கன்னு. அங்க பாருங்க, விண்டோ கிட்ட நிக்கறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. ஹலோ. நான் எதுக்குங்க நான் வந்தேன்? சொல்றேன், அந்த கேஸ பத்தி தானே கேட்க வந்தேன். அதானே எனக்கு தெரியும். ஆனா கேஸ் எப்படி லீக் ஆச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது என்னன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. என்னோட நெய்பர் போலீஸ வர வைப்பாங்க, அதுவும் சும்மா கண்ணத்துல அறையறதுக்காக என்னை இழுத்துட்டு போயிடுவாங்க. நாள் முழுக்க ஜெயில இருப்பேன்னு தெரியாதுல்ல. நீங்க மானச கொல்றதுக்கு முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிச்சனோ, இதையும் நான் கண்டுபிடிப்பேன். ஈஸ்வரா. பட் ரிமெம்பர், ஐம் வாட்சிங் யூ. எப்பவும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். கூட பிறந்தாலும் பிறக்கலனாலும் நான் அவனுக்கு அக்கா, அவன் என் தம்பி. மானஸ் மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்புறம் பார்க்கலாம் குழியில யார் விழுறாங்கன்னு. மீரா மேடம் வெயிட் பண்றாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள போடனா ஓடு 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 ஓடு. மொத்த குடும்பம் மிரட்டுற விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்குதுங்க.